ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுசிலாஸ் கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு 6 மந்த்ஸ்லேருந்து நம்ம என்னென்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் கொடுத்தா அவங்களோட மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அவங்களுக்கு ஸ்பீச் டிலே இல்லாமல் சீக்கிரமாக அவங்க பேச ஆரம்பிப்பாங்கிறதுக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க உங்களுக்கு ஒவ்வொரு புக்காக நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே ஒரு ஃப்ளாஷ் கார்டுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்கு முதல்ல எடுத்தவுடனே புக்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால எல்லா பேஜஸையுமே கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளாஷ் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு டெய்லி ஷோ பண்ணி அதை அவங்களுக்கு மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நான் வச்சுருக்க ஃப்ளாஷ் கார்டில் உங்களுக்கு ஏபிசிடி உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும், அது கூட பேசிக்கான அவங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அந்த ஐட்டம்ஸ், உங்களுக்கு வெஹிக்கல்ஸ் அண்ட் அனிமல்ஸ், கலர்ஸ் எல்லாத்தோட ஃப்ளாஷ் கார்டுமே இது ஒரே பேக்கில் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இது அனிமலோட ஃப்ளாஷ் கார்டு, எல்லாமே மிக்ஸாக இருக்குது என் பையன் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால. ஸோ அது அனிமலோட ஃப்ளாஷ் கார்டு, இதெல்லாம் ஆல்ஃபபெட்டோடது. ஸோ இதுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளாஷ் கார்ட்ஸுமே இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ ஒரு சில இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஐட்டம்ஸை அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஸோ இது கலருக்கானது, ஒயிட் கலர் பேக் சைட்லேயே ரேபிட்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். ஸோ ரெண்டுமே சிங்கிள் ஃப்ளாஷ் கார்டில் வர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் லிவிங் ரூம், நீங்கள் எக்ஸாம்பிள்ஸோடு காட்டலாம். இதுதான் லிவிங் ரூம். ஸோ நம்மளோட ஹால் தான் லிவிங் ரூம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸாம்பிள்ஸோடு காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத கூட நீங்கள் காமிக்கலாம். சோஃபா, உங்களுக்கு டேபிள், சேர்ஸ் எல்லாம். இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரூட்ஸோட உங்களுக்கு ஃப்ளாஷ் கார்டு. இது மேரிகோல்டு உங்களுக்கு ஃப்ளவரோடது. பேக் சைடில் உங்களுக்கு நேம் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது சன்ஃப்ளவர் எல்லோ கலரோட ஃப்ளாஷ் கார்டு. ஸோ இதோட வெஹிக்கலும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வெஹிக்கலோடது ஆட்டோ. உங்களுக்கு பேசிக்காக என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணுமோ ஸோ அந்த எல்லாமே இந்த ஃப்ளாஷ் கார்டில் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நான் ஒரு ஓவரால் சிங்கிள் புக் மாதிரி மை ஃபஸ்ட் புக்குன்னு ஹெக்கின் பாத்தம்ஸில் நான் ஒரு வாட்டி மாலுக்கு போயிருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த புக் தான் ஃபஸ்ட் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன் இந்த ஃப்ளாஷ் கார்டுக்கு அடுத்து. ஸோ அந்த சிங்கிள் புக்கிலேயுமே உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூடட் இருக்கும். வெஹிக்கல்ஸ், அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும், கலர்ஸ் இருக்கும். ஸோ அந்த புக் அவங்க ஃபுல்லாகவே டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த புக் இன்னைக்கு என்னால் காமிக்க முடியல. ஸோ அந்த புக்கு தான் இந்த ஃப்ளாஷ் கார்டுக்கு அடுத்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. இதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஸ்மால், பிக் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கூட இருக்க மாதிரி கார்ட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு செட் ஆஃப் 10 புக்ஸ் வாங்கியிருந்தேன் பேபி ஹக்கில் போர்ட் புக்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அது இண்டிவிஜுவல் புக்ஸாக இருக்கும். உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் தனியாக, ஃப்ரூட்ஸ் தனியாக, அனிமல்ஸ் தனியாக, உங்களுக்கு வெஹிக்கல்ஸ் தனியாக, அந்த மாதிரி சிங்கிள் புக்ஸாக இருக்கும். அந்த புக்ஸோட எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கடுத்து நீங்கள் கலரிங் புக்ஸ் அவங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். கலரிங் புக்ஸில் அவங்க கலர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அண்டு உங்களுக்கு பென்சிலோட க்ரிப்புமே கிடைக்கும். பென்சிலுக்கான க்ரிப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கலர்ஸ் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்க்ரிபிள் பண்ண விடுங்க. அவங்க பாருங்கள் ஸ்க்ரிபிள் தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரிபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த புக்ஸ் எல்லாம் இந்த புக்ஸ் அவங்க ஆல்ரெடி கலர் பண்ணியிருக்காங்க. அந்த புக் இன்னும் அவங்க கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இதிலலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த பாக்ஸ்க்குள்ளே கலர் பண்ண கற்றுக்கிட்டு இருக்காங்க இப்போ தான். இந்த புக் இன்னும் அவங்க யூஸ் பண்ணலை, கலரிங் புக். இது ஏஜ் 2+. ஸோ அந்த மாதிரி ஏஜ் ரிலேட்டடாக நீங்கள் புக்ஸ் கூட வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு கலரிங் புக்லேயுமே ஏஜ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்ரோப்ரியேட்டான ஏஜான புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. ஸோ அடுத்த செட் ஆஃப் புக்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது சாங் மேஜிக்னு சொல்லி இது நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஏஜ் 3+க்கு வாங்கியிருக்கேன். ஃபார் ப்ரீ ஸ்கூலர்ஸ்ன்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே மேக்ஸ், ஆல்ஃபபெட், ட்ராயிங், நம்பர்ஸ்,
ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குது. நம்பர்ஸில் பாருங்கள், நம்பர்ஸில் நம்ம 0, 1, 2, 3 அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து 4 லைன்ஸ் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 4 லைன்ஸில் உங்களுக்கு வந்து எழுதியிருக்க மாதிரி இருக்கும். 6, 7லாம் நம்பர்ஸ் எல்லாமே கார்விங்காக இருக்கும். ஸோ நீங்கள் பென்சில் வச்சு ரைட் பண்ணும்போது அந்த கார்விங்குள்ளேயே நீங்கள் ரைட் பண்ண சொல்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி பிரிண்டடாக தான் இருக்கும். ஸோ இது பாருங்கள், இது ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். இது ட்ராயிங் புக். ஸோ அது ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியல. ஸோ இதில் சைட்லேயே உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டோரிஸ் மாதிரி ரைம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேஜஸ் டர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து ரைம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சைடில். ஒரு சைடில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஆல்ஃபபெட் புக். இந்த ஆல்ஃபபெட் புக்லையுமே ஒரு சைடு வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் வந்து உங்களுக்கு லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சைடில் இந்த மாதிரி இமேஜஸ் கொடுத்து அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு நேம்ஸோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டேஷ்னரி. ஸோ ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை உங்களுக்கு கவர் பண்ணியிருக்காங்க இந்த சிங்கிள் புக்கில். நம்பர்ஸுமே இருக்குது. இது பாருங்கள், மேக்ஸ், சிம்பிள் மேக்ஸ். இது வந்து இப்போ 3 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. 3+ இயர்ஸுங்கிறதுனால உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் இல்லை 5 இயர்ஸில் அவங்க இனிஷியலாக அடிஷ்னல் சப்ராக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் புக் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது டாட் டு டாட்னு சொல்லி இதுவுமே நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வைப் அண்ட் க்ளீன் புக் இது. ஒன்ஸ் நம்ம ரைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திரும்பி எரேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்மில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு டாட் கொடுத்துருப்பாங்க. இந்த டாட் மேலேயே நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், கர்வ். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த பிக்சர்ஸோடு கொடுத்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் கர்வ். ஸோ பேஜஸ் அப்படியே டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது எல்லாமே நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பர்ச்சேஸ் லிங்க் எல்லாம் வேணும் அப்படின்னா நான் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிட்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இதில் 1, 2, 3 கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஆப்ஜெக்ட் 1ல் இருக்குது, என்ன ஆப்ஜெக்ட் 2 நம்பர்ஸ் இருக்குது, என்ன ஆப்ஜெக்ட் 3 நம்பர்ஸ் இருக்குதுன்னு. ஸோ இது ரொம்பவே கலர்ஃபுல்லான புக்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு இதை ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு ரைட்டிங்க்கு இந்த கர்விங் எல்லாமே அவங்களுக்கு பென்சில் கிரிப் எல்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும் இந்த புக்கிலேருந்து. நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது லாங் டேர்மில் வரும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் புக் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்டோரி புக்னால் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நிறைய ஸ்டோரி புக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் வந்து 60 ரூபீஸ்ன்னு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 60 ரூபீஸ்ன்னு எம்ஆர்பி இருக்குது. பட் நான் 45 ரூபீஸ்ன்னு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நார்மலாக இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ், ஸ்டேஷ்னரி ஷாப்லையுமே இது அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இது சிம்பிள் உங்களுக்கு லைன்ஸில் கொடுத்துருப்பாங்க. பிக்சர்ஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ரொம்ப யூஸ் பண்ணி அவங்க கிழிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோரினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அதை ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே அதே ப்ரைஸ் தான். எல்லாமே இந்த புக்ஸ் எல்லாமே அதே ப்ரைஸ் தான். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நைட் டைமில் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ஒரு மாரல் கூட இருக்கும். ஸோ அந்த மாரல் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணலாம் இதை வச்சு. ஸோ இது எல்லாமே ஏர்லியாக உங்களுக்கு ஸ்டோரி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரிஸ் அவங்களுக்கு சொல்கிறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்ஸ் எல்லாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118
பேஜஸ் டர்ன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி பேக் சைடில் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் 2 பேஜஸ் 3 பேஜஸில் உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கூட குழந்தைங்க பண்ணலாம். ஸோ அடுத்த புக்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இன்னும் ரெண்டு ஸ்டோரி புக் வச்சுருக்காங்க. இது ரீசெண்ட் பர்ச்சேஸ். ஸோ இந்த 2 ஸ்டோரி புக்குமே வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேடிங்டன் இன் த கார்டன்னு. ஸோ இது வந்து கொஞ்சம் லாங் ஸ்டோரியாக இருக்கும். பெட் டைம் ஸ்டோரி சொல்கிறதுக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த புக்ஸ். ஸோ எந்த புக்கோட உங்களுக்கு லிங்க் வேணும்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணுறேன். ஸோ என் சேனலுக்கு இங்கெல்லாம் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் அவங்க அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ என்னோடய பேபிக்கு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ணும்போதோ இல்லை ABC 1 2 3லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க திரும்ப உங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணலன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அவங்களுக்கு மைண்டில் கண்டிப்பாக அது ரெஜிஸ்டர் ஆகும். அவங்க ஒன்ஸ் பேச ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாமே வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய பேபி கூட பண்ணாங்க. ஸோ ஏர்லியாகவே அவங்க ஒரு 2 இயர்ஸ் அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு 1 2 3 ABC எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த புக்கெல்லாம் பாருங்கள். இந்த புக் வந்து ஆக்டிவிட்டி புக்னு சொல்லி நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் சிம்பிள் மேட்சிங் 1 2 3 கலரிங் அண்ட் வந்து சிம்பிளான ABC மேட்சிங் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ கலர் மேட்சிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கும். டெய்லி ஒவ்வொரு ஆக்டிவிட்டின்னு சொல்லி அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த புக் ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில இது வந்து அவங்களோட சிஸ்டர் பிரதர் யாராவது ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்சிங் ட்ரேசிங் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கண்டென்ட்ஸ் தேவைப்படும், கிட்ஸுக்கு வந்து உங்களுக்கு கிட்ஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் நான் சொன்னேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே அவைலபிளில் இருக்குது. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே இது கிடைக்கும். ஸோ சிம்பிளான உங்களுக்கு பிக்சர்ஸோடு உங்களுக்கு இருக்கும். இந்த புக் தான் நான் சொல்லியிருந்தேன். 10 புக்ஸ் வந்து செட்டாக இருக்கும் உங்களுக்கு. பேபி ஹக்லேருந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய புக்ஸ் வந்து அவங்க கசினுக்கு நான் பாஸ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ மீதி இருக்க புக்ஸை தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என்கிட்ட இப்போதைக்கு இருக்க புக்ஸை மட்டும் நான் இப்போது காமிச்சிருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணுமோ என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களோட ஏர்லி லேர்னிங்க்கு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.